பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பொட்டேட்டோவை நல்லா கழுவி தோல் சீவாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து மசாலா தேவையான மசாலா என்னென்னா மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் கறி மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கணும். பேன் ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். மசாலா பொடி போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து கருகிரும். அதனால் சிம்மில் வச்சு மசாலாலாம் போடுங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். மசாலாவோட உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். உருளைக்கிழங்க சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரியும் வெந்துருச்சுன்னா. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டா